எங்கள் மகிமையும் மகத்துவமும் ஐஸ்வர்யமும் கனமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, உம்முடைய வேத புஸ்தகத்தில் உள்ள இந்த மகிமையும் மகத்துவமும் ஆழமான ஆசீர்வாதங்களையும் காணவும் அனுபவிக்கும்படியாக இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் இருதயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த வசனங்களின் ஆழங்களின் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கக்கூடியது ஒன்னே ஒன்று, அது தேவனுடைய வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒன்றும் ஒரு கமா புல் ஸ்டாப் கூட ஒழியாது. ஆகையினால அந்த நிலையான வசனத்தை, நிலை நிற்கிற வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால், நீங்கள் தியானிப்பீர்களானால், ஆமென், நீங்களும் நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையும் நிலையாய் நிலைத்திருக்கும். வார்த்தைகளை விட்டுவிட்டு வஞ்சகமான தூது செய்திகளை, இன்றைக்கு இருக்கிற பிரசங்கங்களை கேட்டு வஞ்சிக்கப்படாதபடி உங்களை தற்காலிகமாக உற்சாகப்படுத்துகிற தற்காலிக பிளஸ்ஸிங்ஸ், டெம்பரவரி பிளஸ்ஸிங்ஸை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையே சொல்லி மயக்கி வேஷம் கட்டுகிற நிறைய பேர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். ஆமீன். கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், அந்த பிரசங்கம் மதுரமாக இருக்கும், ஆறுதலாக தெரியும். ஓ, இதெல்லாம் செய்யலாமா, பிரச்சனையே இல்லை, இந்த பாசு தானே இவ்வளவு கடிந்து கொள்ளுகிறார், இப்படி திட்டுறாரு, இவர் அழகா சொல்றாரே, இந்த உலகத்தில் இப்படிலாம் இருந்தால் தப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லி மக்களை சத்தியத்திலிருந்து விலக்குகிறவர்கள் பெருகி போனார்கள். ஜாக்கிரதையாக இருந்து கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளுக்கும் உங்களை எச்சரிக்கிற வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளிலே ஒரு ஸ்டோரி, ஒரு கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். மரங்களெல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதற்காக ஒலிவ மரத்திலே போய் கேட்டது. அது நான் முடியாது என்று சொல்லிவிட்டது. எனக்கு தேவனுடைய வேலை உண்டு, தேவனை திருப்திப்படுத்துகிற வேலை உண்டு என்று சொன்னது. அத்திமரத்திலே போய் அத்திமரம் எங்களை ராஜாவாயிரு என்று ஆள சொன்ன போது அத்திமரம் சொன்னது, தேவர்களையும் மனிதர்களையும் நான் திருப்திப்படுத்துகிற மதுரமான என்னுடைய நல்ல கனிகளை நான் கொடுப்பதை விட்டுவிட்டு, தேவன் எனக்கு கொடுத்த வழியை விட்டுவிட்டு, அந்த நோக்கத்தை உத்தேசத்தை விட்டுவிட்டு நான் உலகத்திலே பெரிய ராஜாவாக மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. திராட்சை செடி முந்திரி செடியும் அப்படியே தான் சொன்னது. நான் தேவனையும் மனிதர்களையும் சந்தோஷப்படுத்துகிற திராட்சை ரசத்தை உடையவ நான் செடியாயிருக்கிறேன். ஆகினால அதை விட்டுட்டு தேசத்திற்கு ராஜாவாவது எனக்கு பெரிய காரியம்லாம் கிடையாது. எனக்கு தேவன் என்னை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அதை சரியாய் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி முந்திரி செடியும் அதை தடுத்து விட்டது. அந்த திராட்சரசத்தின் காரியங்களை நாம் அதிகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நாம் தான் இந்த உலகத்திற்கு ருசி கொடுக்கக்கூடிய நல்ல திராட்சரசமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ருசி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற புது திராட்சரசமாக இருக்கணும். திராட்சரசம் காயங்களை கட்டுவதற்கு பயன்படும், திராட்சரசம் சந்தோஷப்படுத்துவதற்கு பயன்படும், திராட்சரசம் தேவனை பிரியப்படுத்துகிற பலிகளிலே அது பயன்படும். இப்படி இந்த அநேக காரியங்களை, இந்த திராட்சரசத்தின் மேன்மையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்மையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே ருசியுள்ள புது திராட்சரசமாக மாற்றுவாராக. திராட்சரசத்திற்கு ஒரு ருசி உண்டு, திராட்சரசத்திற்கு ஒரு விலை உண்டு, திராட்சரசத்திற்கு ஒரு கலர் உண்டு. அப்படி உன் வாழ்க்கையும் கூட ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாக, ஒரு நிறமுள்ள கலர்ஃபுல் லைஃபாக, ஒரு விலையுள்ள வேல்யூபிள் லைஃபாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஒன்று மட்டும் செய்யணும்,
திராட்சை செடியாகிய மெய்யான திராட்சை செடியாகிய சாட்சால் முந்திரி வள்ளியாய் இயேசுவோடு கூட நாம் நிலைத்திருக்கணும். இன்றைக்கு அந்த அத்திமரம் சொன்னதை நாம் பார்ப்போம். அந்த அத்திமரத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், நான் ஒரு தலைப்பில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், என் மதுரத்தையும் என் நல்ல கனிகளையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. പിന്നെ വൃക്ഷങ്ങൾ അത്തിവൃക്ഷത്തോട് നീ വന്ന് ഞങ്ങൾക്ക് രാജാവായി ഇരിക്ക എന്ന് പറഞ്ഞു. അതിന് അത്തിവൃക്ഷം, എന്റെ മധുരവും വിശേഷപ്പെട്ട പഴവും ഞാൻ ഉപേക്ഷിച്ച് വൃക്ഷങ്ങളുടെ മേൽ ആടുവാൻ പോകുമോ എന്ന് പറഞ്ഞു. நல்லா கவனிங்க, மனுஷன் மாத்திரம் தாங்க தேவன் படைச்ச நோக்கத்துல, தேவன் சிருஷ்டிச்ச நோக்கத்தை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறவன். ஆனா பறவைகளாகட்டும், மரங்களாகட்டும், வானத்தில் இருக்கிற கிரகங்களாகட்டும், என்ன நோக்கத்திற்காக, என்ன பர்பஸுக்காக கர்த்தர் சிருஷ்டித்தாரோ அவைகளை மாத்திரம் செய்து தேவனை மகிமைப்படுத்துகிறது. மனுஷன் மாத்திரம்தான் தேவன் சிருஷ்டித்த நோக்கத்தை விட்டு என்ன பர்பஸுக்காக கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தாரோ அதை தேவனை ஆராதித்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். அந்த நல்ல ஜீவ கனியை மாத்திரம் புசித்து அவன் தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்கிற பர்பஸையை விட்டுட்டு தன் இஷ்டம் போல வாழ பிறந்து விட்டான், வாழ தெரிந்து கொண்டான். ஆகையினால் இன்றைக்கும் அவன் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறான். மனுக்குலத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு நாளும் சமாதானமே கிடையாது. நல்லா கவனிங்க. ஆனா மரங்களோ, பறவைகளோ, கிரகங்களோ, சூரிய சந்திர நட்சத்திரங்களோ என்ன நோக்கத்திற்காக, பர்பஸுக்காக கர்த்தர் உண்டாக்குனாரோ அதை மாத்திரம்தான் செய்யுது. அல்லேலூயா. ஆமாங்க. நம்ம தான் எல்லாமே நம்ம தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டு இருக்கிறோம். அத்திமரத்தை உண்டாக்கின நோக்கம், அத்திமரம் சொல்லுகிறது, என்னை உண்டாக்கின ஒரு பர்பஸ் உண்டு, என்னை தேவன் சிருஷ்டித்த ஒரு நோக்கம் உண்டு. நல்ல கனி கொடுக்கணும், மதுரமான கனிகளை கொடுக்கணும். அது இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் நம் தேவன் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் என்பதை முதலாவது தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் வாழ படிப்போமானால் இந்த உலகத்தில் எந்நாளும் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். கர்த்தராய் இயேசுவும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த நாளிலே அத்திமரத்தினுடைய ஆழமான சத்தியங்களை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் இந்த பைபிளிலே தனக்கு ஊழியத்திற்கு ரொம்ப பயன்படுத்தினது அத்திமரத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நீங்கள் நான் கொடுத்த தலைப்பு என்னன்னா, அத்திமரத்தை போல் தேவனுக்காய் பயன்படுவோம். எது பாரு, அத்திமரத்தை போல தேவனுக்காக பயன்படுவோம். அத்திவிருட்சம் போல கர்த்தாவிന് வேண்டி நாம் பிரயோஜனப்படாம். நம்ம அத்திமரத்தை தேவன் ஆதியாகமத்திலிருந்து உற்பத்தி தொட்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆழமான சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். அத்திமரம் தேவனுடைய ஊழியத்தில் ரொம்ப பங்கு பெற்ற ஒரு மரம். தேவன் அநேக காரியங்களுக்கு அத்திமரத்தை பயன்படுத்தினாருங்க. அதனால தான் அத்திமரத்தை பிரைஸ் அல்லாட் வேத புஸ்தகம் எழுதி வச்சிருக்கார். நீங்களும் தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பயன்படுகிற ஒரு அத்திமரத்தை போல இருப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களை குறித்தும் ஜீவ புஸ்தகத்திலும் ஞாபக புஸ்தகத்திலும் அத்தனை புஸ்தகங்களிலும் கர்த்தர் எழுதி வைத்து 100 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பார். அத்திமரங்களை குறித்து நான் முக்கியமாக தெரிந்தெடுத்தது ஒரு 7-8 காரியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். பாக்கி நீங்கள் நிறைய இருக்குது, பார்த்துக்கங்க. முதலாவது, அத்திமரம் தேவனுக்காக ரொம்ப பிரயோஜனப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ரொம்ப பிரயோஜனப்பட்ட ஒரு மரம் அத்திமரம். படித்து பாருங்க, தெரியும். 1வது பாயிண்ட் நம்ம படிப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நான் அதை உங்களுக்கு முதலாவது காட்ட விரும்புகிறேன். அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, சகே என்கிற ஒரு குள்ளமான ஒரு மனிதன் இருந்தார், நல்ல ஒரு அதிகாரி, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர். அவர் எரிகோவில் இருந்தார். எரிகோவில் பிரசித்தமானவர். ஆனால் இந்த உயரத்தில் ரொம்ப குள்ளமானவர். அவர் ஒரு நாள் இயேசு அங்கே வந்த உடனே
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினால், கூட்டங்கள் நிறைய இருந்ததுனால அவரை பார்க்க முடியல. அவர் என்ன செஞ்சாராம், இயேசு கிறிஸ்து போகிற வழியில் முன்னால் ஓடுனாராம். ஓடி போய் அங்கே ஓரமாக ஒரு காட்டத்தி மரம் இருந்தது, ஒரு அத்திமரம் இருந்தது. அந்த அத்திமரத்தில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். முதலாவது இயேசுவுக்கு பயன்பட்ட முதல் மரம், இதைத்தான் நான் மொஸ்ட் லிஸ்டில் வச்சிருக்கிறேன். நல்ல கவனிங்க. இயேசுவை இந்த உலகத்தில் சகேயுவுக்கு காட்டுவதற்கு அத்திமரம் இவரை சுமர்ந்து கொள்வதற்கு குனிந்து கொடுத்தது. நல்ல கவனிங்க. அத்திமரம் இயேசுவை காட்டுவதற்காக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இயேசுவை பார்க்க முடியாதபடி சகேவியை தடுத்த போது, ஒரு அத்திமர ரோட்டு ஓரமாயிருந்த அத்திமரம் சகேவுக்கு இடம் கொடுத்து அவனை தூக்கி பிடித்து, அதோ இரட்சகர் வருகிறார் என்று காட்டி, இரட்சகராகி இயேசுவை காட்டுவதற்கு இயேசு ஆமென் தன் உயர்த்தி கொடுத்த அத்திமரமாக இது இங்கே காணப்படுகிறது. அந்த அத்திமரத்தின் மேல் ஏறி இருந்ததினால் தான் இயேசுவும் அவரை கண்டார், கீழே இறங்கிவான் சொன்னார், வீட்டிற்கு அழைத்து சென்றார். சகேவினுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அந்த அத்திமரம் அதற்கு உதவி செய்தது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கவனிச்சு பாருங்க. அத்திமரம் இயேசுவுக்காக ஒரு குடும்பத்தையே நடத்தி விட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியம் செய்வதற்கு, கிறிஸ்துவண்டை ஜனங்களை நடத்துவதற்கு நீங்களும் நானும் கூட, யாரையாகிலும் சிலர் இந்த உலகத்தில் கூட்டங்களுக்குள்ள இயேசுவை பார்க்க முடியாமல் தடுமாறி பாவத்தில், ஸ்கூலில், காலேஜில், நம்மளை சுற்றில் இருக்கிற பாவங்களில் முங்கி கிடக்கிற அநேகர் உண்டு. அவர்களை எப்படி ஆகிலும், அவர்களில் ஒரு ஆளை ஆகிலும் நம்ம பொக்கி எடுத்து தூக்கி சுமந்து, பாரதோ இயேசு உனக்காய் வருகிறார் என்று சொல்லி இயேசுவை காட்டி அந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு உங்களையும் தேவன் இந்த உலகத்திலே அத்திமரமாய் வைத்திருக்கிறார். சும்மா வைக்கல, நம்மளை ரோட்டு ஓரமாக தானே இருக்குது, பிரயோஜனம் இல்லாமல் இல்லைன்னு இருக்கிறதுக்காக வைக்கல. உங்களை ஒரு பர்பஸோட, ஒரு பிரயோஜனத்திற்காக தேவன் இந்த இடத்திலே உங்களை நட்டு வைத்திருக்கிறார். எப்படி ஆகிலும் இந்த உலகத்திலே இயேசுவை காண முடியாமல் பாவத்திலே முங்கி கொண்டிருக்கிற ஜனங்களிலே ஒரு ஆளையாகிலும் தூக்கி பிடித்து இயேசுவை காட்டுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. இயேசுவை காட்டுவதற்கும் சகே என்கிற குடும்பத்தை ரட்சிப்புக்களை நடத்துவதற்கும் அத்திமரம் பயன்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை காட்டுறோமா? யாரையாலும் ஒரு ஆள் தூக்கி சுமக்கிறோமா? ஒருவேளை அவங்க விசுவாசத்தில் பலவீனர்களாக இருக்கலாம், அவங்கள தாங்கணும். விழுந்து போனவங்களாக இருக்கலாம், அவங்கள நம்ம உடனே இது பண்ணி கண்டம் பண்ணி விட்டு விடாதபடி, சோர்ந்து போய் இருக்கிறவங்கள, ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறவங்கள, இயேசுவை விட்டு தூரமாக போய் இருக்கிறவங்கள தட்டி கொடுத்து தூக்கி எடுத்து விசுவாசத்தில் பலவீனர்களை இந்த அத்திமர சகேவியை தாங்கி பிடித்தது போல நீங்களும் யாரையாகிலும் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, அழிந்து கொண்டு இருக்கிறவர்களை, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை தாங்கி பிடித்து இயேசுவை காட்டி கொடுப்பீர்களாக. அதோ வருகிறார் பார் இயேசு, அதோ அவரது உன்னை நேசிக்கிறவர் என்று சொல்லுவாயானால், அந்த சகைவின் குடும்பம் ரட்சிப்புகளை நடத்தப்படுவதற்கு அந்த அத்திமரம் பயன்பட்டது போல கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அநேகர் இப்படி கிடக்கிறாங்க. நம்ம ஒரு ஆளுக்காவது நம்மளை சமர்ப்பிக்கலாம். என் மூலம் ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு முன்னத ஒரு ஆளையாவது கிறிஸ்துவை என் மூலமாய் நான் காட்டுவேன். யாரையும் ஒருவரை தூக்கி பிடிச்சு கொண்டு வருவேன். முங்கி கிடக்கிறவங்கள, மறைஞ்சு கிடக்கிறவனை, ஆவிக்குரிய ஜீவத்தில் குள்ளமாக இருக்கிறவனை, குறைவாக இருக்கிறவர்களை, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறவங்கள, பின்மாற்றத்தில் போயிருக்கிறவங்கள, எங்கேயோ பாவத்தில் முங்கி கிடக்கிறவங்களை நான் கொண்டு வருவேன் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுத்துப்பார். உன்னை குறித்தும் பரலோகத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக அத்திமரம், அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், யோகன்னான் சுவிசேஷம் 1:50, இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் அந்த பிலிப்பு இவர்களோடு கூட நடந்து போய் கொண்டிருந்த பொழுது தூரத்தில் நாத்தான் வேலை அவரிடத்தில் கூட்டி கொண்டு வந்தார்கள். நாத்தான் வேலை கூட்டி கொண்டு வந்த பொழுது இயேசு அவனை, நாத்தான் வேலையை பார்த்து இப்படி சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், எதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னார்.
Praise the Lord. യേശു അവനോട്, ഞാൻ നിന്നെ അത്തിയുടെ കീഴിൽ കണ്ടു എന്ന് നിന്നോട് പറക കൊണ്ട് നീ വിശ്വസിക്കുന്നുവോ? നീ ഇതിനേക്കാൾ വലിയത് കാണുമെന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே 49 வசனத்தில் 40-43 படிச்சு பார்த்தீங்கன்னா, நீர் என்னை எப்படி இவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு நாத்தான்வேலை பார்த்து இயேசு சொல்லுவார். யாருங்க நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், இதா சாக்ஷால் இஸ்ராயேலியன். பிரைஸ் தி லார்ட். உடனே இவன் சொல்ல, நீர் என்னை எப்படி அறிவீர்? பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் பொழுதே அத்திமரத்தின் நிழலிலே நான் உன்னை கண்டேன். அப்படியானால் இந்த அத்திமரம் நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதனை நல்ல ஒரு சீஷனாக உருவாக்குவதற்கு அத்திமரம் இவருக்கு நிழல் கொடுத்தது. அங்கே அத்திமரம் ஒருவனை தூக்கி பிடித்து இயேசுவை சகைவை தூக்கி காட்டினது. இங்கே அத்திமரம் என்ன செய்கிறது? இஸ்ரவேலிலே ஒருவனுக்கு அவன் வந்து இருந்து அந்த அத்திமரத்திற்கு கீழே இருந்து அவர் நியாயப்பிரமாணங்களை தியானிச்சு 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 எப்படிப்பட்ட மனுஷனா மாறிட்டாராம்? கபடில்லாத களங்கம் இல்லாத உத்தமனான இஸ்ரவேலனா மாறினார். அவர் 12 சீஷர்களிலே ஒரு சீஷனாகவும் மாறினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு ஆளை ஆகிலும் நீ இப்படி கபடற்றவர்களாக, களங்கம் இல்லாதவர்களாக, உத்தமர விசுவாசிகளாக நீங்கள் மாற்றணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் மாற்றணும். கபடில்லாத ஊழியக்காரங்களாக இருக்கணும். நல்ல கவரி. அப்போ அத்திமரம் ஊழியர்களை உருவாக்கி விடுகிறது. நல்ல உத்தம விசுவாசியை, களங்கம் இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்கி ஒரு சீஷனாகவே மாற்றிவிட்டது. நம்மளும் ஒரு ஆளையாவது கொண்டு வந்து இயேசு கிட்ட விட்டோம்னா, பிலிப்பு கூட்டிகிட்டு வந்த மாதிரி அத்திமரத்திற்கு கீழே உட்காந்து, அத்திமரத்துக்கு கீழே என்ன செய்வாங்களாம் இஸ்ரவேல் அந்த ஆசாரியர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், புரோகிதன்மாரெல்லாம் என்ன செய்வாங்களாம், வேதத்தை தியானிக்கிறதற்கு அவர்கள் தெரிந்து கொண்ட மரம் நிழல் என்னது? அத்திமரத்தின் நிழலை தான் தெரிந்து கொள்வாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்கள் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து விழுகிற பழங்களையும் எடுத்து தின்று கொண்டு பசியாறி விட்டு வீட்டிற்கே போக மாட்டார்கள். அந்த அத்திப்பழத்தையும் சாப்பிட்டு கொண்டு அந்த நிழலிலேயே உட்கார்ந்து தியானித்து 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 தேவனுடைய மறுரூபம் அடைந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடைந்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாய் மாறுவதற்கு அந்த அத்திமரம் நிழலும் பயன்பட்டது, அந்த பழங்களும் பயன்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஒரு ஆளை ஆகிலும் நாம் சீஷர்களாய் மாற்றுவதற்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அதற்கு உங்களுடைய நல்ல கனிகள், நல்ல சுபாவங்கள் பயன்படுவதாக. சோத்திரம். உங்கள் நிழலிலே யாரையாகிலும் ஒரு ஆளை கொண்டு வாங்க. அப்படி கையை பிடிச்சு அரவணைச்சு கொண்டு வாங்க. வந்து பாருங்கன்னு சொல்லுங்க. பைபிளை படித்து பாருங்கன்னு சொல்லுங்க. ஒரு சீஷனையாவது சீஷியாவது உருவாக்குங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணுகிற ஒரு உத்தம சகோதரி, உத்தம சகோதரன் உங்கள் மூலமாய் கர்த்தர் எழுப்புவாராக. அப்படியானால் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலும் ஞாபக புஸ்தகத்திலும் பல புஸ்தகங்களில் எழுதப்பட்டு நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக ஸ்தோத்திரம். அத்திமரத்தினுடைய பிரயோஜனங்களை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், உல்பத்தி புஸ்தகம், ஜெனிஷஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் உல்பத்தியில் 3:7. இதை நான் 3வது பாயிண்டாக வச்சிருக்கிறேன். பைபிளில் முதல்ல எழுதியிருந்தாலும், ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு மகிமையவே வஸ்திரமாய் கொடுத்திருந்தார். தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. கழுத்துக்கு கீழே ஒளியுள்ள மேகம், a bright cloud covered them as a dress. அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் கொடுத்த மகிமையின் வஸ்திரம் அவர்களை விட்டு, இந்த glorious dress disappeared because of their sin. உடனே இவர்கள் தாங்கள் நிர்வாணிகள், நக்கிரன்மார் என்பதை புரிந்து கொண்ட உடனே இவர்கள் என்ன செய்தார்களாம், தோட்டத்தில் அநேக மரங்கள் இருந்தாலும் இவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு அத்திமரம்தான் உதவி செய்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். வாய்க்கா.
അവനും തിന്നു. ഉടനെ ഇരുവരുടെയും കണ്ണു തുറന്നു തങ്ങൾ നഗ്നരെന്ന് അറിഞ്ഞ് അത്തിയിലെ കൂട്ടി തുന്നി തങ്ങൾക്ക് അരയാട ഉണ്ടാക്കി. நல்ல கவனிங்க மக்களே. ஒருவேளை இவங்க அங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்கள் இருந்தது. ஆனால் ஆதாம் ஏவாளனுடைய நிர்வாணத்தை நக்னதை மறைப்பான் பிரயோஜனப்பட்ட ஒற்ற ஒரு இலை அத்தி இலை. அதாவது பாவத்தில் இன்றைக்கு தங்களுடைய வஸ்திரம் இல்லாமல் பாவத்திலே நிர்வாணிகளாக இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான ட்ரெஸ் அவங்க போட்டிருக்கலாம், விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவர்கள் கோடி கோடி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்கள நக்கல் அடித்து கிண்டல் அடித்து பரிகாசம் பண்ணுறதுக்கு பதில் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுகிற ஆமீன் அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பதற்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். அந்த ட்ரெஸ்ஸு இருந்ததுனால தான் அந்த இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வரும்போது அந்த ட்ரெஸ்ஸையோட பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் தன் உண்டாக்குற ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தார். ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் வரும் வரைக்கும் அந்த அவருடைய அவமானத்தை நிர்வாணத்தை மூடினது அத்தி மரமாகிய தேவன் படைத்த ஒரு மரத்தின் இலைகள் மாத்திரமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தில் இன்னும் நிறைய பேர் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. மதுபானத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் பீடியிலும் சிகரெட்டிலும் அந்நிய பலவிதமான ஆராதனைகள் சிக்குண்டு ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. கர்த்தர் அவர்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீயும் நானும் பயன்பட வேண்டும். அவங்கள குறை சொல்லிட்டு அலையிறதுல கிடையாது. அவங்க பாவிக தான், அவங்க நிர்வாணிகள் தான். கர்த்தருடைய பார்வையில் அவங்க வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்கள் தான். அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து நிர்வாணத்தை மூடி கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளையை ஆமேன். அதற்கு பதில் ஆமாம் இந்த அதுக்கு அதை விட்டுட்டு அவங்க அப்படி அவன் இப்படி அவன் அப்படித்தான் இருப்பான் அவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நல்ல கவனிங்க. கானான் என்கிற ஒருத்தன் இருந்தான். நோவாவுக்கு 3 பிள்ளை, சேம் காம் யாப்பேத். இந்த காம்ங்கிறவன் தான் கானானுக்கு தகப்பன். அவன் என்ன செய்தானாம், தன் தகப்பன் திராட்சரசத்தின் மதிமயங்கி கிடந்த போது அது புளிச்ச திராட்சரசத்தை குடிச்சிருக்கான். அவன் அது மதுபானமாக்கி குடிச்சு கிடந்த போது வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஒருத்தன் காம் என்கிறவன் பார்த்து அவன் நிர்வாணத்தை போய் தன் சகோதரர்களுக்கு வெளியே அறிவித்தான். ஆனால் சேமும் யாப்பேத்தும் திரும்பி வஸ்திரங்களை திரும்பி தங்கள் தோள்கள் மேல் போர்த்து கொண்டு நிர்வாணத்தை மூடின பொழுது அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேகரை நம்ம குறை சொல்லிக்கிட்டு அலைவது ரொம்ப ஈஸி. அவள் அப்படி இவ இப்படி, அவன் அப்படி அவ இப்படின்னு சொல்லி அவர்களை குறை சொல்லி அலைந்து கொண்டு இராதபடி அவர்களுக்கு இருக்கிற நம்ம அசிங்கமான வாழ்க்கையை விட்டு அவர்கள் ஆத்மீக ஜீவியத்திற்கு வருவதற்கு அவர்கள் நிர்வாணத்தை நாம் பிரசித்தப்படுத்தி கொண்டு அலையக்கூடாது. அவர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு அவர்களுடைய அசிங்கமான காரியங்களை சொல்லி கொண்டு அலையக்கூடாது. அதை மூடி மறைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிகிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பலவீனங்களை அல்லது அவிசுவாசங்களை அது குற்றமாயன அப்படித்தான் சொல்லாதபடி முடிந்தவரையும் அவர்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து நல்ல வஸ்திரத்தை, தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தையும் வாங்கி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் பயன்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமீன். அதை பாவம் செய்து தாங்கள் ஒன்றுமில்லாமல் வஸ்திரம் இல்லாமல் போனபோது அத்தியிலே அவர்களுக்கு வஸ்திரமாயிருந்து அவர்களை சரீரத்தை மூடினது, நிர்வாணத்தை மூடினது, தேவனிடத்தில் கொண்டு வந்தது. தேவன் அதை பார்த்து அவர் நிரந்தரமான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அதுவரைக்கும் அவர்கள் ஆமேன் அந்த அத்தியிலே அவர்களுக்கு உதவி செய்தது. இன்னும் பார்க்க போனால் அத்தி பல விதங்களிலே நீங்கள் ஒன்று படித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவன் இந்த உலகத்தின் வருகைக்கு முடிவுக்கு அடையாளமாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவன் இந்த உலகத்தில் அநேக மரங்கள் அவர் படைச்சிருந்தா கூட இந்த உலகத்தில் நான் வரப்போகிறேன் என்பதற்கு அடையாளமாக அவர் பயன்படுத்தின ஒரு மரமே என்ன மரம் தெரியுமா?
கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக அவர் பயன்படுத்தின மரம் ஆப்பிள் மரம் அல்ல, தேக்கு மரம் அல்ல, உயர்ந்த வெண்தேக்கோ அல்லது செம்மரமோ அல்ல, இல்லையா? என்ன மரமாக இருந்ததா? ரெட் சாண்டிலும் அல்ல, விலை கூடின மரங்கள் அல்ல. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அதை சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு, இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். அத்தியை நோக்கி ഒരു ഉപമയെ പഠിപ്പീൻ. അതിന്റെ കൊമ്പ് ഇളതായി ഇല തളിർക്കുമ്പോൾ വേനൽ അടുത്തു എന്ന് നിങ്ങൾ അറിയുന്നുവല്ലോ. അങ്ങനെ നിങ്ങൾ ഇതൊക്കെ കാണുമ്പോൾ അവൻ അടുത്ത് വാതിൽക്കൽ തന്നെ ആയിരിക്കുന്നു എന്ന് അറിഞ്ഞുകൊള്ളുക. ഇതെല്ലാം സംഭവിക്കുമ്പോൾ യേശു വാസലരികെ വന്നിരിக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். மனுஷகுமாரன், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அத்திமரம் வந்து கிறிஸ்துவின் வருகைக்கு ஆமென் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. அத்திமரம் துளிர் விட்டு அப்படியே நல்ல கொழு கொழுன்னு செழிப்பா வளரும் பொழுது அதுக்கு வேற அர்த்தங்கள் உண்டு. இஸ்ரவேல் ராஜ்யத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இங்கே உங்களை என்னையும் ஒரு அத்திமரமாக நம்ம இந்த உலகம் பார்க்கணும். நம்ம நல்ல துளிர் விட்டு தேவனுக்குள்ளாக பச்சை பிடிச்சு கொழுந்து விட்டு பூ பூத்து காய் கொடுக்கிற கனி கொடுக்கிற அத்திமரமாக நம்ம மாறணும். நம்முடைய அத்திமரத்தினுடைய நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய செழிப்பை கண்டு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆமென். நம்ம மரம் வந்து வறண்ட இலை இல்லாத மரமாக இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அத்திமரம் எப்போவுமே காய் காய்க்கட்டா கூட இலைகள் நிறையா இருக்கும். அது அடுத்த ஒரு பாயிண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு புஷ்டியை குறிக்கும், ஆவிக்குரிய செழிப்பை குறிக்கணும். நீங்கள் எல்லாம் தேவன் இந்த உலகத்தில் நாட்டு வைத்திருக்கிற அத்திமரம். நீங்கள் தேவனுக்குள் செழிப்புள்ளவர்களாக மாறணும். உங்களுடைய செழிப்பு, உங்கள் ஆவிக்குரிய எழுப்புதலை மற்றவங்க பார்க்கணும். நீ வேத வாசிக்கிறத பார்க்கணும், நீ ஜெபிக்கிறத பார்க்கணும், நீ ஆராதனைக்கு ஓடி வருகிறத பார்க்கணும், உன் கூட படிக்கிற பிள்ளைகள் பார்க்கணும், உன் பக்கத்து வீட்டுக்காரி பார்க்கணும். அத்திமரமாக உன்னை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கும்போது இவர்களை பார்க்கும் பொழுது இயேசு உலகத்தில் வருவார் போல என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக நீங்கள் இளங்கிளை விட்டு துளிர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்காக செழிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக செழித்து கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாக நம்ம இந்த பூமியில் அநேகருக்கு இயேசுவினுடைய வருகையை காட்டி ஆமென் எச்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னென்ன காரியங்களுக்கு அத்திமரத்தை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். பிரைஸ் த லார்ட். அத்திமரம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம் மாத்திரம் அல்ல, அத்திமரத்தை வைத்து தேவன் கனி கொடாதவர்களை எச்சரிக்கவும் செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். லூக்கோஸ் புஸ்தகம் 13ல் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அங்கே கனி கொடாதவர்களை குறித்து, மனம் திரும்பாதவர்களை குறித்து எச்சரிப்பதற்கும் தேவன் அத்திமரத்தை தான் பயன்படுத்துகிறார். அங்கே ஒரு மனுஷன் நினைச்சுதானா தன்னுடைய திராட்சை தோட்டத்தில், முந்திரி தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தானா. லூக்கா 13ல் 6-8. பிரைஸ் தி லார்ட். அன்னை அவன் வந்து கனிகளை தேடி வருகிறான் எஜமான். கனி அதில் பழம் ஒன்றும் இல்லை. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு? அப்பொழுது அவர் ஓமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரை நோக்கி, இதை 3 வருஷமாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்போ வேலைக்காரன் சொல்கிறார், இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும், அதை சுற்றி நல்லா கொத்துவோம், தண்ணி ஊற்றுவோம், வளம் ஃபெர்டிலைசர் உரம் போடுவோம், கனி கொடுக்கலன்னா வெட்டிடுவோம். അവൻ ഈ ഉപമയും പറഞ്ഞു, ഒരുത്തന് തന്റെ മുന്തിരി തോട്ടത്തിൽ നട്ടിരുന്ന ഒരു അത്തിവൃക്ഷം ഉണ്ടായിരുന്നു. അവൻ അതിൽ ഫലം തിരഞ്ഞു വന്നു, കണ്ടില്ല താനും. അവൻ തോട്ടക്കാരനോട്, ഞാൻ ഇപ്പോൾ 3 സംവത്സരമായി ഈ അത്തിയിൽ പഴം തിരഞ്ഞു വരുന്നു, കാണുന്നില്ല താനും. അത് വെട്ടിക്കളയുക, അത് നിലത്തെ നിഷ്ഫലമാക്കുന്നത് എന്തിന് എന്ന് പറഞ്ഞു. അതിന് അവൻ, കർത്താവേ, ഞാൻ അതിന് ചുറ്റും കിളച്ച് വളമിടുവോളം ഈ ആണ്ടും കൂടെ നിൽക്കട്ടെ, காய்ச்சில்லைங்களோ வெட்டிக்களையாம். அப்ப ஆண்டவர் வருகைக்கு அடையாளமாக பயன்படுத்துவதும் அத்திமரத்தை தான். கனி கொடாத கிறிஸ்தவனை, மனம் திரும்பாத மனிதனையும் ஆமென் வெட்டி போடுவேன் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமாக எச்சரிப்பை கொடுப்பதற்கும் கர்த்தர் அத்திமரத்தை பயன்படுத்துகிறார்.
அல்லேலூயா. நம்மளெல்லாம் கர்த்தர் அத்திமரமா திராட்சை தோட்டத்தில் நட்டி வச்சிருக்கார். திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை. அதிலே தேவன் உங்களை அத்திமரமாய் நட்டு வச்சிருக்கிறார். அவர் வருஷம் உங்ககிட்ட வந்து என்ன பார்க்காராம்? பழம் உண்டோ, ஃப்ரூட் இருக்கா, கனி உண்டோன்னு பார்க்குறாரு. அதான் நான் சொன்னேன், ஒரு ஆத்துமாவையாவது நம்ம ரட்சிப்புகளை நடத்த கண்ணீரோடு ஜெபிக்கணும். நீங்கள் வர்றீங்க, நல்லது, நல்ல பிள்ளைங்க, சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு 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 ஆளுக்காவது இயேசுவை பற்றி சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். அதுபோல் இந்த வஞ்சிக்கப்பட்டுலாம் நிறைய போகிறாங்க, அவங்களெல்லாம் பார்த்து சொல்லணும், ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து சத்தியம் நிறைஞ்ச சபையில் இருந்து நித்திய ஜீவனுக்கு வாங்கன்னு அவங்கள எச்சரிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை பார்த்து, மனம் திரும்பாதவர்கள் பார்த்து, கனி கொடுக்காதவர்களை பார்த்து அத்தி மரத்திற்கு கொடுக்கிற எச்சரிப்பை கொடுக்கிறார். கனி கொடுக்கலன்னா சரி, 3 வருஷம் பார்த்துட்டு வரேன், இதில் பழமே இல்லை, ஃப்ரூட்டே இல்லை, கனி இல்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கு. நிறைய கிறிஸ்தவன் இன்னைக்கு சபையை கெடுக்கிற ஆட்களாகவும் நிலத்தையே பூமியை கெடுக்கிறவனாக தான் இருக்கிறான். இன்னைக்கு எதுக்கு ஊழியம் செய்கிறாங்க, எதுக்கு எந்த சபைகளுக்கு நிறைய ஏன் போகிறாங்கன்னு தெரியல. அது ஒரு வைராக்கியத்துக்காக போகிறது. இந்த சபையை விட்டு போயிட்டோமே, நீ எங்கேயாவது போகத்தானே செய்யணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு கடமைக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் தேவனுடைய முந்திரி தோட்டத்தில் தேவன் நம்மை அத்திமரமாய் வைத்திருக்கிறார். அவர் வந்து நட்டு வச்சு தண்ணி ஊற்றி உரம் போட்டு பிரசங்கம் கொடுத்து உனக்கு ஜீவன் கொடுத்து சுகம் கொடுத்து ஆயுசு கொடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கனியை எதிர்பார்ப்பார். நீ பழம் கொடுக்கணும், நீ ஃப்ரூட் கொடுக்கணும். அது ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை இங்கே பர்பஸோடு தான் வச்சிருக்கிறார். என்ன கனி காய்க்கணும்? சோத்திரம். கர்த்தருக்காக ஒரு ஆத்துமாவையாவது திறப்பில் நின்று கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி கூட படிக்கிற ஒரு பிள்ளைக்கு சுவிசேஷம், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆளுக்கு சுவிசேஷம், நம்ம சொந்த பந்தத்தில் இன்னும் மனம் திரும்பாதவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, ஆண்டவரே இது கடிக்கூடாதுன்னா இந்த மரத்தை வெட்டி அக்கினியில் போட்டுருவீங்களப்பா, என் வீட்டுக்காரரு, என் ஹஸ்பண்டு, என் மகன், என் மகா, என் மருமகா, என் பேரப்பிள்ளைகள், என் கூட பிறப்புகள் எல்லாம், என் சொந்த பந்தங்கள்லாம் இப்படி இருக்காங்களே ஆண்டவரே, அவர்களை எப்படியாவது திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து நட்டு கனி கொடுக்கிற நல்ல கர்த்தாவியமுக்கு பலம் கொடுக்கிற ஒரு மரமாய் மாற்ற எனக்கு கிருபைதாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் கொண்டு ஆமீன் அநேகரை ரட்சிப்பாராக. அப்பா, எச்சரிப்பு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளமும் அத்திமரத்தை தான் வச்சிருக்கிறாரு. நியாய விதிக்கு அடையாளம், எச்சரிப்புக்கு அடையாளம் அத்திமரம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதே நேரத்தில் நீ கனி கொடுப்பாயானால் உன்னை ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் வைத்து இருக்கிறார். நீ நல்ல ஆவிக்குரிய செழிப்புள்ள துளிர் விட்டு ஆமேன் கொப்புகளை விட்டு காய்கனிக்கு கனி கொடுக்கும் பாத்திரமாய் இருப்பாயானால் அவர் வருகைக்கு அடையாளமாய் உன்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு நல்ல திருப்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கனிகள் அதிலிருந்து வருகிறது. நீங்கள் ஒன்று பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இல்லை 30 இல்லை 2 ராஜாக்கள் முதல் எடுங்க. 2 ராஜாக்களில் 20ஆம் அதிகாரத்தில், அதுலேயும் ஒரு வசனம் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே எசேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த எசேக்கியா ராஜா வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவருக்கு வந்து பிளவு, அதாவது புற்றுநோய், கேன்சர். அவர் மரண அவஸ்தையில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, ப்ராஃபட் அனுப்பி, நீ செத்து போவோ, உன் வீட்டுக்காரியங்களெல்லாம் செட்ரைட் பண்ணிக்கோ, ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறார். உடனே எசேக்கியா மனம் கசந்து அழுது படுக்கையிலே கடந்துட்டு படுத்துக்கிட்டே சுவர் பக்கமாக திரும்பி மனம் கசந்து அழுது விண்ணப்பம் ஜெபிக்கிறார். அவர் இந்த ஏசாயா சொல்லிட்டு முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னால், அந்த போர்ட்டிகோவுக்கு போகிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் சொல்லு, என்னுடைய ஜனத்தின் அதிபதிக்கிட்ட சொல்லு, உனக்கு 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்லுன்னு சொல்லி அவன் போய் சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்களாம், பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். அடிக்கலாம். പിന്നെ യെശയ്യാവ് ഒരു അത്തിപ്പഴ കട്ട കൊണ്ടുവരുവേൻ എന്ന് പറഞ്ഞു. അവർ അത് കൊണ്ടുവന്ന് പരുവിന്മേൽ ഇട്ടു, അവന് സൗഖ്യമായി. கட்டி குறைஞ்சிட்டுங்க. கேன்சரையும் சௌக்கியமாக்க கூடிய நல்ல
ஔஷதம் உள்ள நிறைந்த ஒரு பழம், ஒரு ஃப்ரூட்டு அத்திப்பழம். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியாது பார்த்தீங்களா? திராட்சை ரசத்துக்கும் ஔஷத குணம் உண்டு, அத்திக்கும் ஔஷத குணம் உண்டு. இந்த அத்தி ஃப்ரூட் பழம் நம்ம ஏரியா டூரிஸ்ட் சென்டர் ஆன பிற்பாடு இப்போ சில கடைகளில் அதை பார்க்க முடியும். அதனால் சப்பையாக உணக்கம் வச்சு ஒரு கயரில் கொறுத்து ஒரு மாலை மாதிரி வச்சு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தா ஏதோ ஒரு காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கான, போய் விலை கேட்டுப்பார். கிலோ 1000, 1200 ரூபா. ஏன் அதற்கு அவ்வளோ விலைன்னு யோசித்து பார்த்த போது இந்த வேத வசனம் தான் என் ஞாபகத்திற்கு வந்தது. இது ஒரு மெடிசனைட் ஃப்ரூட். இதை சாப்பிடும் பொழுது நிறைய வியாதிகளின் கிருமிகள் அழிக்கப்படுகிறது நம்ம உடம்புல. முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு 4 வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒரு 2 எண்ணம், ஒரு 1/4 கிலோ வாங்கி ஆளுக்கு 4, ஒரே நாளில் மொத்தமாக தின்றாதீங்க. ஒரு 2 வச்சு இந்த வளர்கிற பெண் பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கெல்லாம் அதை கொடுங்க. பருக்கள் ஒருவேளை யூட்ரஸில் இருக்கிற சில பருக்கள், சின்ன சின்ன அந்த பருவின் மேல் பற்று தின்னுவிட்ட மாதிரி அந்த கட்டிகள் கரைகள் எல்லாம் மாறி போவதற்கும், நம்முடைய உடம்பில் இருக்கிற கட்டிகள் சுருங்கி போய் இல்லாமல் போவதற்கும் அத்திப்பழம் அடை அல்லது அத்திப்பழம் ஒரு நல்ல ஒரு ஔஷதமாய் கர்த்தர் பூமியிலே படைத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளை கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். பாவம் என்பது ஒரு குஷ்டரோகம் மாதிரி, ஒரு கேன்சர் மாதிரி, அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாவ கேன்சரில் மாட்டின ஜனங்களுக்கு நீயும் நானும் தான் அத்திப்பழம். நம்ம தான் இயேசுவை அறிவிக்கணும், நம்ம தான் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு செபிக்கணும். தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணலாம் சொல்லாத. நீ விசுவாசின்னா நீ இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டில் ஒரு தேங்கண்ணு இருந்து நான் எடுத்து போட்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரிக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த சகோதரனுக்கு ஜெபிக்கிறேன், என் புருஷனுக்கு ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லிப்பார். அங்கே அற்புதம் நடக்கும். சத்தியமாக இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பிள்ளைகள்லாம் தைரியமாக எடுத்து எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. சகோதரிகள் ஜெபம் பண்ணி பாருங்க, தம்பிமார் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். நீ தான் அடுத்தவர்களுடைய கேன்சரை சௌக்கியமாக்கக்கூடிய அத்திப்பழமாய் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். நீ அதை பிடுங்கி எறிகிறேன்னு சொல்லும் பொழுது, இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும், அந்த சரீரத்தில் அற்புதம் நடக்கும், அந்த சகோதரிக்கு அற்புதம் நடக்கும். கட்டிகள் பருக்கள் எல்லாம் கரைந்து போகும், அந்த பிளவைகள் எல்லாம் நீங்கி போகும். தேவன் உன்னை சௌக்கியமாக்கும் அத்திமரமாக, சௌக்கியமாகக்கூடிய பழங்களை கொடுக்கும் அத்திமரமாக உன் வீட்டிலே கர்த்தர் உன்னை நட்டு வச்சிருக்கிறார். உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்த உடனே இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஓடன்னு சொல்ல, முதல்ல நான் ஜெபம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகுன்னு சொல்லுவேன். உனக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, நான் உனக்கு இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் தேங்கனை எடுத்து பூசி ஜெபம், இயேசுவின் நாமத்தில் நான் எண்ணெய் பூசுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு போ. கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்வார். அது சின்ன பிள்ளைக்கானாலும் பெரிய பிள்ளைக்கானாலும் ஜெபம் பண்ணிப்பாரு. என் நாமத்தினால் எண்ணெய் பூசுவார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். ஸ்தோத்திரம். அதுபோல இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவன் மரண அவஸ்தையில் ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 30:12 அங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே ஒரு காரியம் எழுதியிருக்கும். தாவீது சிக்லாக்கிலிருந்து யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது சிக்லாக்கு அடிச்சுட்டு அமிலேக்கர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஓன்னு அழுதுகிட்டு போகும்போது சோத்ராம் அந்த படையை, இவர்களை இந்த சிக்லாகை அழித்த படையை தேடிக்கொண்டு கர்த்தர்ட்ட கேட்டுட்டு தேடிக்கிட்டு போவார். போகிற வழியில் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்போ அங்கே ஒருத்தன் சாகிற நிலைமையில் ரோட்டில் கிடப்பான். அவனை தாவீதுக்கு எழுப்பி வச்சு, நீ யார், எங்கே உள்ளனா, நான் நான் உனக்கு ஈஜிப்து சேர்ந்தவன், நான் என் எஜமானுக்கு நான் வேலைக்காரனாக இருந்தேன், அவன் என்னை 3 நாளைக்கு முன்னால் சுகமம் இல்லாமல் போனோடனே என்னை போட்டுட்டு போயிட்டான், செத்தா பரவாயில்லன்னு வனாந்தரத்தில் போட்டு போயிட்டான். நான் வனாந்தரத்தில் இந்த 3 நாள் இங்கே தான் கிடக்கிறேன்னா. உடனே தாவீது என்ன செஞ்சாருன்னா, அத்திப்பழ அடையில் ஒரு துண்டு தான், அப்புறம் உணக்க முந்திரி ஒரு 2 திராட்சை கொலை, அதுக்கு உணங்கின ட்ரை கிரேப்ஸ் ரைசின்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட்ட உடனே
அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள்ள வந்ததான். பாருங்க, அத்திப்பழடைன்னு ஒரு துண்டை மத்தலாம் 2 திராட்சை பழக்களையும் அவனுக்கு கொடுத்தான். செத்துக்கிட்டு இருந்தவன், பயங்கர சீரியஸாக வியாதியிலிருந்து செத்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஏற்கனவே திராட்சை பழத்துக்கு நான் ஔஷத குணம் உண்டுன்னு, இப்போ இது 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டான். பார்த்தீங்களா? அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். படிங்க. അവർ അവന് ഒരു കഷ്ണം അത്തിയടയും 2 ഉണക്കമന്തിരി കുലയും കൊടുത്തു. അത് തിന്നപ്പോൾ അവന് ഉയിർ വീണു. 3 രാവും 3 പകലും അവൻ ആഹാരം കഴിക്കുകയോ വെള്ളം കുടിക്കുകയോ ചെയ്തിട്ടില്ലായിരുന്നു. நல்ல கவனிங்க மக்களே, கவனிங்க மக்களே, கவனிங்க மக்களே. இந்த அத்திப்பழம் உயிர் கொடுக்கக்கூடியது, ரோகங்களை கேன்சரை நீக்கக்கூடியது, மரித்து கொண்டு இருக்கிறவனுக்கும் புது பலன் கொடுப்பதற்கு இந்த அத்திப்பழத்தின் காரியம், அந்த அத்திமரம் பயன்படுகிறதா இருக்கிறது. பலவீனர்களுக்கு பலன் கொடுக்கிற அத்திமரம். அல்லேலூயா. நாமும் சிலர் செத்து போன நிலைமையில் இருப்பானுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆராதனைக்கே வரமாட்டான், வீட்டிலேயே கிடப்பான், ரோடு சுற்றுவான், வனாந்தரத்திலே கிடப்பான். அவனுடைய ஆத்மா சிக்காக இருக்கும், அவனுடைய ஆத்மா வியாதி பிடிச்சி பலகீனமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் செத்து போவான். அவனுக்கு கர்த்தர், நீ தான் உயிர் கொடுக்கிற ஒரு திராட்சை பழமாகவும் அத்திப்பழமாகவும் நீ அவனுக்கு பயன்பட வேண்டும். அவனை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து அந்த வனாந்தர் மரித்து கொண்டு இருக்கிறவர்களை உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் பயன்படுத்துவாராக. இப்படி நிறைய காரியங்கள். கடைசியில் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த அத்திமரத்தை வச்சு தான் தன் சீஷர்களுக்கு விசுவாசத்தையே சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு அத்திமரத்தையின் உயிரையே எடுத்தார், ஜீவனையே எடுத்தார். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம், மார்க்கு 11ஆம் அத்தியாயம். அதில் இயேசு ஒரு நாள் பெத்தானியாவில் வந்து திரும்பி வரும்போது ஒரு அத்திமரத்தை பார்க்குறாரு. அதில் 13ஆம் வசனத்தில் முதல்ல நம்ம படிப்போமானால், அங்கே ஒரு அத்திமரத்தை பார்த்து அதில் கனிகள் தேடுறா. அத்திமரத்தில் என்ன இருந்துதான்? அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினாலே அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. പിറ്റേന്നാൾ അവൻ ബെഥാനിയെ വിട്ടു പോകുമ്പോൾ അവന് വിശന്നു. അവൻ ഇലയുള്ള ഒരു അത്തിവൃക്ഷം ദൂരത്ത് നിന്ന് കണ്ടു. അതിൽ വല്ലതും കിട്ടുമോ എന്ന് വച്ച് ചെന്ന് അതിനരികെ എത്തിയപ്പോൾ ഇല അല്ലാതെ ഒന്നും കണ്ടില്ല. അത് അത്തിപ്പഴത്തിന്റെ കാലം അല്ലാഞ്ഞു. നല്ല കവനിക്കെടുത്ത് മനസ്സിൽ വെച്ചിട്ടുണ്ടോ? அந்த அத்திமரம் நல்ல செழிப்பா புஷ்டியா இருக்குதுங்க. இயேசு வந்தட கொஞ்சம் பசியோட தான் வந்தார். ஆனால் அவர் எதற்காக அதை சபித்தாருங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. கோபத்திலேயோ கனி கொடுக்காத நிலையோ அதை சபிக்கலை. அவர் அதை வச்சு, அந்த அத்திமரத்தை வச்சு ஒரு காரியம், ஒரு பெரிய டீச்சிங் சீஷர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அது அத்திப்பழ காலம் அல்ல. இட்ஸ் நாட் த சீசன் ஆஃப் ஃப்ரூட். அது அத்திப்பழ காலம் இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், அத்திப்பழ காலம் இல்லைன்னா அதில் அத்திப்பழம் இருக்காது. ஏதாவது 1-2 தப்பி தவறி இந்த கோடை மாங்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ண தெரியும். சீசனில் மாமரம் ஃபுல்லாக இருக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த கோடை சம்மரில் போனால் 1-2 அங்கங்கே எங்கேயா இலைகளுக்கு நடுவில் தொங்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒருவேளை அதை தேடி வந்தார். இட் வாஸ் நாட் த சீசன் ஃபார் ஃப்ரூட். ஆனாலும் அதில் வந்து தேடி வந்தார். அதில் அத்திப்பழம் ஒன்றும் இல்லை. உடனே சீஷர்கள்லாம் பார்த்தாங்க. பார்க்கும்போது அவர்கள் பார்க்கும்படியாக என்ன சொன்னார்னா, இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வர்றாங்க. இப்போ 22ஆம் வசனத்தை படித்து பாருங்க. திரும்பி வரும்பொழுது சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க. ஆமென். 22-23 படித்தா அங்கே நல்லா தெரியும். அவர்கள் வந்து அந்த அத்திமரம் பார்த்தோன்னா அவன்கிட்ட சொல்கிறாரு, சோத்ராம் ஐயா, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. உடனே அவர் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் 22ல், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில்
விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கணும்னு சொன்னால் அடுத்து ஒரு பெரிய சப்ஜெக்டே போதிக்கிறார். ஒரு விசுவாசம், இந்த ஃபெய்த் மெசேஜை கொடுக்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டுவோ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. യേശു അവനോട് ഉത്തരം പറഞ്ഞത്, ദൈവത്തിൽ വിശ്വാസമുള്ളവർക്ക് ആയിരിപ്പേൻ. ആരെങ്കിലും തന്റെ ഹൃദയത്തിൽ സംശയിക്കാതെ താൻ പറയുന്നത് സംഭവിക്കുമെന്ന് വിശ്വസിച്ചും കൊണ്ട് ഈ മലയോട് നീ നീങ്ങി കടലിൽ ചാടിപ്പോക എന്ന് പറഞ്ഞാൽ അവൻ പറഞ്ഞതുപോലെ സംഭവിക്കും എന്ന് ഞാൻ സത്യമായിട്ട് നിങ്ങളോട് പറയുന്നു. நல்ல கவனிங்க. சீஷர்களுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு கடைசியா நான் சொல்றேன், தன் ஜீவனையே சமர்ப்பித்து கொடுத்த அத்திமரம். அது அத்திப்பழ காலம் இல்லை, அது அத்திப்பழ சீசன் இல்லை. ஆனா இயேசு அதை சாதிச்சு அது பட்டு போன உடனே சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்ட போது, நீங்களும் விசுவாசத்தில் இப்படி நான் சொன்ன மாதிரி அத்திமரத்திற்கு சொன்ன மாதிரி நீ மலையை பார்த்து சொல்லுவாயானால் எவ்வளவு நீ இருதயத்தில் சந்தேகப்படாமல், ஆமீன், நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியே நடக்கும் என்பதை விசுவாசித்தாயானால் சொன்னபடியே நடக்கும் என்று சத்தியமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார். அதிலிருந்து அவர்கள் விசுவாசத்தை படித்து கொண்டார்கள். ஒரு கூட்டத்தை சீஷர்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்கு தன் ஜீவனையே சமர்ப்பித்து கொடுத்த அத்திமரத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, கோதுமை மணி நிலத்திலிருந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் நான் இதை பார்க்கும் பொழுது ஒரு அத்திமரம் தன் ஜீவனை கொடுத்து இயேசுவோடு நடந்த ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது, விசுவாசத்தை போதித்தது, விசுவாசத்திலே அவர்களை வளரச் செய்தது. இந்த அத்திமரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்திலே நடப்படுவாயாக சொன்னால் அது நடப்படும் சொன்ன அத்திமரத்தை குறித்து இன்னொரு இடத்துலையும் சொல்லி இருக்கிறார். அது கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக அத்திமரம், விசுவாசத்திற்கு அடையாளமாக அத்திமரம். மலையை பார்த்து தள்ளுண்டு போ, நான் சொன்னோம் இல்லையா, அந்த அத்திமரத்தை நீ நான் சொன்ன உடனே இது பட்டு போச்சு பத்தியா, அதே மாதிரி நீங்களும் விசுவாசத்தோடு இருதயத்தில் எவ்வளவும் சந்தேகப்படாமல் சொல்வீர்களானால் உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம். திரும்ப தான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஒரு அற்புதமான விசுவாசியாக இந்த பூமியில் வச்சிருக்கிறார். மகனே, மகளே, நீ அநேகருக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய மகன், விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய மகள், விசுவாசத்தோடு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். நீ சின்ன பிள்ளைன்னு நினைக்காத, நான் ஞானசானம் எடுக்கலன்னு நினைக்காத. நீ உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். இல்லை எனக்கு அபிஷேகம் இல்லையே, வரங்கள் இல்லையே, நான் ஆணு பெண்ணு இல்லவே இல்லை. நீ விசுவாசிச்சன்னா இந்த அத்திமரத்திற்கு நான் சொன்னது நடந்தது போல இந்த வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி பட்டு போவதாக, இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி போவதாக அப்படின்னு நீ விசுவாசத்தோடு சொன்னா அத்திமரம் பட்டது போல மலையும் பெயர்ந்து போகும். அல்லேலூயா. அவர்கள் அதை வச்சு தான் தேவனிடத்தில் இன்னும் விசுவாசம் வைத்தார்கள். பார்த்தீங்களா? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்கும், விசுவாசத்தை டீச் பண்ணுவதற்கும், விசுவாசத்தில் வளரச் செய்வதற்கும் தன் வாழ்க்கையவே, தன் ஜீவனையே பணயம் வைத்து, அர்ப்பணம் வைத்து, ஆமீன், வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு அத்திமரம். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு முன்பதாக அநேகருக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். விசுவாசத்தில் அநேகரை உற்சாகப்படுத்துகிறவர்களாக மாறணும். விசுவாசத்தில் அநேக அற்புதங்களை செய்கிறவர்களாக மாறணும். விசுவாசத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சீஷனையாவது நம்ம உருவாக்கணும். ஒரு மனிதனுக்காவது இயேசுவை காட்டுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். அநேகருக்கு ஔஷதமாக நாம் இருந்து இந்த உலகத்தில் மரணப்பிடியில் இருக்கிறவர்களையும், கேன்சர் போன்ற வியாதியில் இருக்கிறவர்களையும் நீங்கள் விடுவிக்கிற பாத்திரமாய் மாற கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, நீங்கள் நல்லா துளிர்த்து வளர்ந்து செழித்து இருக்கிறத உங்கள் ஆவிக்குரிய எழுப்புதலை பார்க்கும்போது இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீ இருக்கிற லைன்ஸில், நீ இருக்கிற எஸ்டேட்டில், நீ இருக்கிற கடையில், நீ இருக்கிற இடத்துல நீ ஆவிக்குரிய செழிப்புள்ள மகளாக இருக்கணும். ஆமீன். எப்பொழுதும் நீ ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். டெய்லி கண்டிப்பாக பைபிள் படிக்கிற மகளாக இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும். ஆராதனைக்காக ஒரு ஆளாக ஓடி வருகிற மகளாக இருக்கணும். உன் வாயிலிருந்து வருகிற பரிசுத்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கணும். நீ உன்னை பார்த்தாலே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்துடுறார் போல தெரியுதுன்னு சொல்லி இயேசுவின் வருகைக்கு அடையாளமாய் நீ காணப்படணும். அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை வைத்திருக்கும் பொழுது, அதனால தான் அந்த அத்திமரம் சொல்லிச்சு, இந்த பெரிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை விட இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ பதவி எனக்கு தேவையே இல்லை, இதை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினா போதும்னு சொல்லி அது நிறைவேற்றி ஓட்டத்தை ஓடி முடித்த அத்திமரமாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.